ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி எழுதுனா எப்படி மார்க் கிடைக்கும், கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் நம்மளுக்கு 15 ஒன்வேர்டு. ஸோ 15 ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு கிரேஸ் மார்க்குமே வந்து ஒன்வேர்டில் கொடுக்கல. ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து 2 மார்க்கு. 2 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ரூட்டின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதினாவே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 17வது கொஸ்டின். ஸோ 18 பார்த்தீங்கன்னா அவுட்புட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 4 அவுட்புட் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. 19 அவுட்புட் தான் கேட்டிருந்தாங்க. 20 பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸுக்கு வந்து லென்த் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லென்த் வந்து 5 அப்படின்னு எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து 21 டேட்டா வேல்யூஸ் ஆர் த சேம் அட் ஆல் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டேட்டா பேஸ். இது எழுதினா போதும் 2 மார்க்கு. அடுத்து 22 இந்த 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். 23 பார்த்தீங்கன்னா ஹியூமன் யூசர்ஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். இது எழுதினா போதும் 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 24 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 2 இது கேட்டிருந்தாங்க. 1 4 9 16 இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சரு. ரெண்டாவதுக்கு வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 30 வரும். அடுத்து 3 மார்க் பாருங்கள், 25வது கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட் எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் இது ரெண்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிருந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 3க்குமே சேர்த்து 3 மார்க்கு. அதுக்கடுத்து 26 பாருங்கள், இந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 27 3 டிஜிட் ஆட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 லைன் எழுதினா போதும், ஈஸியாக 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 28 பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் அண்டு ஸ்வாப் கேஸ் 2 இது கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 29 பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எழுதி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து பைத்தானுக்கும் C++க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினா போதும், 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 31 பாருங்கள், எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 32 ஹிஸ்டோகிராமுக்கும் பார்கிராஃபுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினா போதும், உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிருக்கும். அடுத்து 33 பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு COMCE இதுதான் அதோட ஆன்சரு. ஸோ இது எழுதினா போதும் 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 5 மார்க் பார்ப்போம். 34 ஃபஸ்ட்டு ஏ இது என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு ப்ரோக்ராம் ஒரு 3 லைன் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 5 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் அந்த லைன்லேயே இருக்குது. ஸோ அந்த லைனில் எடுத்து மென்ஷன் பண்ணி எழுதுனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 5 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து 34 பி பாருங்கள். ஸோ இது வந்து அதே போல் டெலிட் ஸ்டேட்மெண்ட், ரிமூவு, பாப்பு, கிளியர், ஃபில்டர். ஸோ இதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதினா போதும், உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து 35 ஏ பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச்சுக்கு எடுத்தாங்க. ஸோ இதில் லீனியர் சர்ச்னா என்ன அப்படின்னு எழுதினா 2 மார்க்கு. அது கீழே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த 5 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும், அதுக்கு 2 மார்க்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 35 பி பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க. ஒரு நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணணும், அதோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளாக இந்த 5 லைன் தான் இருக்குது. இதை எழுதினா போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு கான்செப்ட் யூஸ் பண்ணி எழுதலாம், பட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கணும். அடுத்து 36 ஏ பாருங்கள், அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எழுதுனா 2 மார்க் கிடச்சிரும். கீழே வந்து கிரியேட்டிங் ஸ்கிரிப்ட்ஸு, சேவிங் பைத்தான் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பைத்தான் ஸ்கிரிப்ட் இது 3 பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதுக்கு வந்து 3 மார்க்கு. அடுத்து 36 பி பாருங்கள், லோக்கல் ஸ்கோப்பு, குளோபல் அந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது 4 மென்ஷன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து 37 ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் மார்க் எடுத்தாங்க. ஸோ ஒரு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 கொஸ்டின் கீழே கேட்டிருந்தாங்க. அந்த 5க்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 37 பி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 4 ரிலேஷன்ஷிப் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து 4 மார்க் கிடைக்கும். அடுத்து 38 ஏபி பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க.
அந்த 5 கொஸ்டினுக்கு வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து எழுதணும். அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 38ல் பி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான், கீழே ஒரு 5 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து 5க்கும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த தடவை சிஎஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஈஸியாக வந்து கொஸ்டின் எல்லாருமே வந்து 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து எக்ஸாம் முடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. அந்தளவுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சிஎஸ்ல எத்தனை மார்க் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீயோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.